இறக்கைகள் இருக்கு விமானத்திற்கு, அது பறக்க உதவி செய்யும். சக்கரங்கள் உண்டு, அது நிற்பதற்காகவும் ஓடுவதற்காகவும் உதவி செய்யும். அந்த விமானத்தில் பயணம் செய்யும் அத்தனை பேரின் உயிரையும் உத்தரவாதமாக தாங்கி செல்வது ஒருவர்தான். அந்த பொறுப்பை எப்பொழுதுமே தன்னுடன் இறுக கட்டி வைத்திருக்கும் ஒரு சாதனை பெண்ணின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. பெண்கள் அடியெடுத்து வைக்கவே தயங்கும் துறையில் சிறகடித்து கம்பீரமாய் பறந்து கொண்டிருப்பவர். லட்சியங்களை கனவுகளோடு கலந்து கரைந்து கடந்து போகாமல் அதை மீட்டெடுத்து வெற்றி கொடி நாட்டிய சாதனையாளர் இவர். டெல்லியில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இவரின் சின்ன வயது ஆசைகள் என்னவோ சராசரியாய்த்தான் இருந்தது. கல்லூரி NCCயில் இருந்தபோது விமான நிலையத்தில் சில பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த இவரின் கண்முன்னே விமானம் பறப்பதையே ஆச்சரியமாய் பார்த்த இவர்தான் இன்று வானிலேயே வட்டமடித்துக் கொண்டிருக்கும் வீர மங்கை. ரூபாய் கட்டணத்தில் டெல்லியிலிருந்து சண்டிகர் விமானத்தில் ஆசைக்காக பறந்தவரின் மனதில் துளிர்விட்ட விமானி ஆக வேண்டும் என்கிற எண்ணம்தான் 1989ஆம் ஆண்டு இவரை முழுமூச்சாய் பயிற்சியில் ஈடுபட வைத்தது. பொருளாதார நெருக்கடி, குடும்ப சூழ்நிலைகள் காரணமாய் கனவாய் கற்ற கல்லூரி படிப்பும் விமான பயிற்சியும் பாதியில் கலைந்து போன போதும் சற்றும் கலங்காதவர். சுதந்திரமாய் கனவுகளோடு பருந்தாய் வானில் பறந்து கொண்டிருந்தவர் 1993ஆம் ஆண்டு குடும்பம் என்னும் கூட்டுக்குள் வலுக்கட்டாயமாய் தன்னை பூட்டிக் கொண்டவர். விமானியையே கணவராய் கைப்பிடித்து மகன் மகள் என குடும்ப தலைவியாய் தன் கடமையை சிறப்புறச் செய்தவர். உனக்கு விமானம் ஓட்ட ஆசை இருக்கிறதா என 1989க்கு பிறகு கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கழித்து கணவர் கேட்டபோது திகைத்து ஆடி போனவர் இவர். குழந்தைகள், குடும்பம், சமையல் என தெளிந்த நீரோடையாய் சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கை பாதியில் விட்ட கல்லூரி படிப்பை முடித்தால் விமானியாகலாம் என்ற கணவரின் கட்டளை காட்டாராய் பிரளயம் கொள்ளச் செய்தது. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வெறித்தனமாய் படித்து கல்லூரி படிப்பை முடித்து கணவர் தலைமை பொறுப்பேற்றிருந்த விமான பயிற்சி பள்ளியிலேயே பயிற்சியை தொடங்கி வெற்றிகரமான விமானியாய் வலம் வந்தவர். இழந்த இறக்கைகளை கணவர் திருப்பி தந்ததும் திரும்பி பார்க்க கூட நேரமில்லாமல் பறந்து கொண்டே இருந்தவர். கமர்ஷியல் பைலட்டுக்கான லைசன்ஸை பெற்று பல விமான நிறுவனங்களில் முழுநேர பயணிகள் விமானியாய் பல 100 மணி நேரங்கள் பல நகரங்களுக்கு இடையே பறந்து தன் குறிக்கோளை எட்டியவர். கூண்டிலிருந்து திறக்கப்பட்ட பந்தய புறா போல வானையே வலம் வந்து கொண்டிருந்தவரின் திறமையை அனைவருக்கும் பயன்பட செய்ததில் மற்றும் ஒரு பங்கு வகிப்பது இன்று இவர் பயிற்சியாளராய் பணியாற்றும் ஓரியண்டல் ஃபிளைட் ஸ்கூல். பொறுமை, சகிப்புத்தன்மை, தியாகம், உடல்நல அக்கறை, விழிப்புணர்வு என முழு விமானிக்கான தகுதிகளை ஒருங்கே பெற்ற சாதனை பெண் விமானி இவர். ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள் உள்ள அக்கால சூழலில் பெண் விமானியாய் ஆண் விமானிகளுக்கு நிகராய் சாதித்து காட்டிய இவர்தான் இன்று பல பெண் விமானிகளுக்கு முன் உதாரணம்.
தலைமுறையினரை விமான பயிற்சியில் அதிகம் ஈடுபட வைப்பதோடு அவர்களை முழுநேர விமானியாய் தயார்படுத்துவதையே லட்சியமாய் கொண்டு முனைப்புடன் செயலாற்றி வருபவர். சிறு வயதில் லட்சியம் ஏதுமற்று 10 பருவத்தில் ஆசையாய் ஆச்சரியமாய் துளிர்விட்டு குடும்ப தலைவியாய் வேரூன்றி விமானியாய் கிளை பரப்பி இன்று தன் விழுதுகளில் பல பறவைகளுக்கு அடைக்கலம் தரும் ஆலமரம்தான் கேப்டன் திருமதி கரம்ஜித் கௌர் அவர்கள். கமர்ஷியல் பைலட் மற்றும் பயிற்சியாளர் கேப்டன் கரம்ஜித் கௌர் அவர்களை மெகா மகளிர் விருதினை பெற மேடைக்கு அழைக்கிறோம். We call upon our chairman and managing director, Mr. K.V. Thangabalu and Mrs. Jayanti Thangabalu onto the stage to present the award. I did plan what to say, but now I run out short on words. I would like to thank Mega TV first for awarding me this, giving me this prestigious award. And I would like to thank my family for their evergreen support. And last but not the least, my company, Orient Flight School, and our director, Anand Jacob Varghese, for giving me this chance to fly after a gap of 16 years. And it's a very big thing for me. I left everything and I joined back again after 16 years. So for pilot there is no gender. All pilots means pilots. No girl, no boy. So anybody is interested can become a pilot. It's not a big deal. Thank you so much.